வணக்கம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். இன்றைக்கி வத்த குழம்பு தாங்க வைக்க போகிறோம். வத்த குழம்பு, மணத்தக்காளி வத்த குழம்பு ஒரு பொடி வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வடகம், ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேங்க. சின்ன ஸ்பூனால் 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஆல் பர்பஸ் மிளகாத்தூள், புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இன்னும் குழம்பு தாளிக்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிட்டோம். ஒரு அரை குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லது. ஒரு அரை குழிக்கரண்டி எண்ணெய் விட்டாச்சு. இதில் நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சோடனே வடகம் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெய் காஞ்சோடனே எப்பயும் வடகத்தை போட்டு நல்லா பொரிச்சுக்கணுங்க. பொரியட்டும், அது பச்சையாக இருக்கக்கூடாது, நல்லா பொரியணும் வடகம். சில பேர் பச்சையாக போடுறாங்க, அப்படி போடக்கூடாது, கசக்கும். நல்லா பொரிச்சுக்கணும். நல்ல வடம் பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மணத்தக்காளி வத்தல் போட்டுக்கலாம். நம்ம நல்லா பொரிஞ்சிட்டு பாருங்க. இந்த ஸ்டேஜில் மணத்தக்காளி வத்தல், மணத்தக்காளி வத்தலும் நல்லா பொரியணும், நல்லா வறுபடணும். நல்லா வறுபடுத்தோம். நல்லா வறுபட்டோடனே நல்லா வறுபடணும். வறுபட்டோடனே இதுலேயே வெங்காயம், பூண்டு பல், கருவேப்பிலை, பூண்டு, ஒரு தக்காளி. வத்த குழம்பு நிறைய வடிவத்தில் செய்யலாங்க. வறுத்து அரைச்சும் செய்யலாம், இந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டு செய்யலாம், ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் போட்டு செய்யலாம், தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்வாங்க. நிறைய மெத்தட் இருக்குது. அதில் இது ஒரு ஈஸி மெத்தட். சீக்கிரமாக நம்ம செய்யறதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் இது. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினோம்னா நம்ம ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் சின்ன ஸ்பூனால் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் ஒரு வதக்கிடுங்க. நல்லா டேஸ்ட் இருக்கும். ஒரு வதக்கிட்டால் நல்லா டேஸ்ட் இருக்கும். அதனால் அதையும் ஒரு வதக்கலாங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை எல்லாம் ஆட் பண்ணிடலாம். புளியிலே நான் உப்பும் போட்டிருக்கேன். அதனால் உப்பு பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கலாம். தண்ணி நல்லா ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா கொதிக்கணும். எப்பயும் காரக்குழம்பு வத்த குழம்புலாம் நல்லா கொதித்து சுண்டி வந்தால் தான் டேஸ்ட்டு. இல்லை மிளகு ஜீரகம் கூட கொஞ்சம் வறுத்துட்டு நுணுக்கி போட்டுக்கலாம். நம்ம நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதிச்சுட்ருக்கு தலைன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகு ஜீரகம் நுணுக்கி போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு இடித்து போட்டுக்கலாம். நல்லா கொதித்து சுண்டி வந்தோடனே ஒரு சின்ன துண்டு வெல்லம் லாஸ்ட்டில் போட்டுக்கணும். நல்லா எண்ணெய் பாதியாக சுண்டி வரட்டும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம். லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கூட இருக்குன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ நல்லா சுண்டிடுச்சுங்க. இதில் நம்ம ஒரு சின்ன வெல்லம் போட்டுக்கலாம். அது உங்களுக்கு நல்ல ஒரு காரத்தையும் புளிப்பையும் சமநிலை பண்ணிடும். ரொம்ப காரமும் இல்லாமல் புளிப்பும் இல்லாமல் ஈக்குவல் ஆக்கிடும். அதனால் ஒரு துண்டு வெல்லம் போட்டோம். நம்ம எம்மியான சூப்பரான வத்த குழம்பு தக்க தக்க தக்கன்னு எப்படி இருப்பாருங்க, பார்க்கவே ஆசையாக இருக்கா, சாப்பிடணும் போல் தூண்டுதான் உங்களுக்கு. இது நல்லா கொஞ்சம் சுண்டுனோடனே இந்த வெள்ளம் மெல்ட் ஆனோடனே நம்ம இறக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் வத்த குழம்பு சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மேலே நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் தூவிப்போம். அவ்வளோதான், வத்த குழம்பு ரெடி.
ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலே நிறைய சாதம் சாப்பிடலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குழம்பு சைட் டிஷ்ஷாக அப்பளம் இல்லை பருப்பு துவையல் இந்த மாதிரி தொட்டுட்டு சாப்பிட்லாங்க. நாங்கள் அப்பளம் தான் வறுத்துருக்கோம். ரொம்ப எம்மியாக இருக்குது. பார்க்கறதுக்கே எப்படி இருக்கு பாருங்கள்.